ஹலோ! நான் ஒண்ணே ஒண்ணு கேட்குறேன். ஏன் தெரியுமா? மிஸ்டர் ரஜினிகாந்த் குரல் கொடுக்க மாட்றாரு லேடீஸ் விஷயத்துக்கு. ஏன்னா, அவங்க வீட்ல கேர்ள்ஸே இல்ல. எல்லாம் பேர பசங்க. ஃபர்ஸ்ட்டு பொண்ணுக்கு 2 பையன். அப்புறம் என்ன பண்ணாங்க? டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் செகண்ட் பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு 1 பையன். செகண்ட் ஹஸ்பண்டுக்கும் பையன். ஸோ, அவங்க வீட்ல பேத்திங்களே இல்ல. அப்புறம் எதுக்கு அவரு நமக்கெல்லாம் குரல் கொடுக்க போறாரு? நம்ம பிள்ளைங்க எப்படி போனா அவருக்கு என்ன? முதல்ல அவர் வீட்ல இருக்க அழுக்க துடைக்க சொல்லுங்க. அவங்க வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைங்களே அவரை மதிக்காம பொண்ணுங்கள தூக்கி போட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்ன இதுக்கு அவரு விஜய் கிட்ட வரணும்? விஜய் அண்ணாவை நாங்கள் அண்ணான்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். இவரெல்லாம் எங்களால் அப்பான்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இவர் எப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன். அவர் ஏன் இந்த மாதிரி பேசினார் தெரியுமா? ஆல்ரெடி அவர் ஸ்டேஜில் என்ன சொன்னார் தெரியுமா? கலைஞர் பெரிய படை, ஏடிஎம்கே அதை விட பெரிய படை, இந்த படைங்களுக்கு நடுவில் யாராலையும் ஜெயிக்க முடியாது. அதுக்கு தான் ஆதவ அர்ஜுனா இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. சும்மா எவனும் பைத்தியகரத்தனமாக ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டான், தெரிஞ்சுக்கோங்க. பிளைண்டாக போய் யாராவது ரஜினியை பற்றி பேசணுன்னு அவருக்கு என்ன ஆசையா? அதெல்லாம் கிடையாது. நல்லா யோசித்து எதையும் செயல்படுத்துங்க. முதல்ல ரஜினிகாந்த் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு? முதல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது அவர் தான். அந்த 2 படைக்கு முன்னாடி எந்த படையும் நிற்காது, தோத்துருன்னு சொன்ன ஒரே ரீசனுக்காக தான் ஆதவ அர்ஜுனா அந்த மாதிரி பேசினார். இல்லைன்னா ஆதவ அர்ஜுனா ரஜினி பற்றி பேச வேண்டிய ரீசன் என்ன இருக்குது? எதையுமே பார்க்கறதில்ல, எதையுமே எதோட கம்யூனிகேட் பண்ணுறதே இல்லை. எதுக்கு முன்னாடி எது நடக்குதுன்றது யோசிக்கிறதில்ல. யாரோ எவனோ சொல்லிடுறான், எவனோ ரீல்ஸ் போட்டுடுறான், அப்புறம் வந்து குத்துது குடையுது. ஓகே அப்படி இருக்குமோ, ஓகே இப்படி இருக்குமோ, சொந்த புத்தியே நமக்கு கிடையாதா? எத்தனை வருஷம்தான் நீங்கள் இந்த மாதிரி மன்னராட்சியை ஃபாலோ பண்ண போகிறீங்க? அப்பா பிள்ளை பேரன் அவரோட பிள்ளை அடிமையாகவே இருக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்களா? அப்போ உங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த வாட்டி விஜயண்ணாவுக்கு நீங்கள் சீட் போடலன்னா லாஸ் அவருக்கு ஒன்றும் கிடையாது. அவர் போய் நடிச்சுட்டு அவர் லைஃப்பை அவர் பார்த்துக்குவார். ஆனால் லாஸ் நமக்கு தான். எல்லா விலைவாசியும் உயரும். உங்கள் காசெல்லாம் அங்கே கஜானாக்கு போகாது. என்ன போகும்? அவங்க வீட்டுக்கு போகும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நிறைய காலேஜ் மூடினாங்களே, எப்படி மூடினாங்க? எல்லாத்தையும் அவங்க வாங்கிட்டாங்க ஃபேமிலிஸ். இப்போ கூட ஒரு காலேஜ் பாவம் ஷிப்பை கட்டிட்டு 800 கோடி சொத்தை ஸ்கொயர் எவ்வளோ கேட்குறாங்க தெரியுமா? 400 crore கொடுக்குறியா, நான் காலேஜை வாங்கிக்கிறேன்னு. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியாது, ஆனால் வாய்க்கு வந்து எப்படி பேசுவீங்க? பேசுங்க பேசுங்க. உங்கள் தலையெழுத்தெல்லாம் யாராலையும் மாற்ற முடியாது. சாமி, உங்களெல்லாம் வச்சுட்டு வாழவே முடியாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? 21ல் ஆஃப்டர் கோவிட் நாங்கள்லாம் திருப்பி பிஸ்னஸ் மேலே வரவே இல்லை. இருந்த நகைங்களாம் விற்றோம். கழுத்தில் இருக்க 21 வருஷமாக பிறந்த இந்த செயினே விற்றோம். திருப்பி எங்களால் ரீட்டைன் ஆக முடியாது. இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும், இந்த திராவிட கும்பல் இருக்கிற வரைக்கும் யாராலையும் முன்னேற வர முடியாது. நீ முன்னேறணுமா, நீ நல்லா இருக்கணுமா, ஒரே ஒரு வழி, தயவு செய்து இந்த திராவிட ஆட்சியே வேண்டாம், இந்த கொள்ளக்கூட்டங்க வேண்டாம், இந்த டான் மாஃபியா கும்பல் வேண்டாம். அதுக்கப்புறம் உங்கள் விதி உங்கள் கையில். கடவுளும் நமக்கு நிறைய சொல்லிட்டாரு, ஆனால் நம்ம மாறுறதா இல்லை. மாற்றினா மட்டும்தான் மாறும். மாற்றம் ஒன்றே மாறாதது. ஒரே ஒருத்தன் வந்திருக்கான் நமக்காக, அண்ணன் ரூபத்தில். அவனை பிடிச்சிக்கங்க. விட்டுட்டீங்க, லாஸ் நமக்கு தான். அப்புறம் உங்கள் இஷ்டம்.